ஒரு பேச்சுக்கு லவ் பண்ணின்னு வச்சுக்கலாம், அந்த பையன் ஒரு பொண்ணை வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு, விட்டுட்டு போயிருவேன். எஃபோர்ட்டே எடுக்க மாட்டேன். உலகத்திலேயே எது எடுத்தாலும் இதை விட அது பெட்டர், அதை விட இது பெட்டர் அப்படின்னு ஆப்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க சும்மா ஒரு போனை கையில வச்சிருக்கீங்க, அடுத்த மாடல் வர்றப்ப எனக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் ஆகுது தானே. சோ டக்குன்னு மாறுறாவன் எனக்கு எதுக்கு? அவனுக்கு இந்த பொண்ணு மட்டும் கிடையாது, இந்த பொண்ணு இருக்கான், திருப்பி இன்னொரு பொண்ணு வந்துன்னா அவன் மேல இன்ட்ரெஸ்ட் வர போகுது. சோ அவளும் பெர்மனன்ட் கிடையாது. சோ அந்த மாதிரி பெர்மனன்ட் இல்லாத பர்சன் தேவையில்ல. இந்த பிடிச்சி வைக்கணும், இத்தனை மாசம் லவ் பண்ணி தொலைஞ்சிட்டோம் அப்படிலாம் கிடையாது. என் லைஃப்ல நடந்திருக்கு, நான் விட்டு போயிருக்கேன். அது கஷ்டமா இருக்காது விட்டு போனா கூட. அதான் வேற ஒருத்தங்க கூட போயிட்டாங்களே. பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் டக்குனு மூவ் ஆகி இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்றது பொண்ணுங்களா பசங்களா? பொண்ணுங்க. ஆக்சுவலா பொண்ணுங்க வந்து அந்த டைம் வர நல்லா தான் இருப்பாங்க. அந்த வீட்ல இருந்து ஒரு ப்ரெஷரைஸ் வரும் தெரியுமா, அப்பதான் இந்த பையன்ட்ட வந்து கேட்பாங்க. அப்புறம் ஒரு சண்டை உருவாகி பிரேக்கப் ஆகும். அதுக்குள்ளேயே அப்பா ஒரு ஃபாரின் மாப்பிள்ளைய பார்த்து வைப்பாங்க. உடனே என்ன அவ்வளவுதான். அது இப்படி டக்குனு மூவ் ஆகுது. பசங்களால முள்ளிங்கா அந்த பொண்ணு கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து மெமரிஸை கிரியேட் பண்ணி தொலைஞ்சிட்டு இருப்போம். போட்டு வாட்டு தூங்க கூடாது. இவங்களுக்கும் அந்த ஃபீலிங் இருக்குங்க. ஆனா வந்து ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ரிசப்ஷன் வந்து டக்க தூள் படுது, மம்முட்டியான் சாங் டான்ஸ் பண்ணுவாங்க. ஃபீலிங்ஸா நிஜமாவே வந்து அவங்களுக்கும் அந்த ஃபீலிங் இருக்கும். பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் பையன் சீக்கிரம் கல்யாணம் பண்ண மாட்டான், வாழ்க்கையை தேடி போயிடுவான். கல்யாணம்னா எனக்கு வேணான்ற மாதிரி நினைச்சு லாஸ்ட் 5 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணுவான். பட் பொண்ணுங்களா மாசம் கூட இருக்காது, டக்குன்னு பார்த்தா வீட்டுல ஓகேன்ட்டாங்கடா. ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்களுக்கு 6 வருஷம்லாம். நாங்க நினைச்சோம் இவங்க கல்யாணத்துக்கு போய் நாங்க டான்ஸ் ஆடுவோம்னு பார்த்தா அவங்க தனித்தனியா கல்யாணம் பண்ணிட்டு, அந்த பையன் கல்யாணம் பண்ணல, அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவ ஒரு தனி ரிசப்ஷன்ல வச்சு அவ ஆடிட்டு இருந்தாதான் மம்மட்டியா. அதுக்கப்புறம் நாங்களே இதை பார்த்துட்டு ஓகே, இதுக்கு மேல எல்லாம் லவ் எல்லாம் வந்து நம்பிக்கை கிடையாது. அந்த பையன் இன்னும் அப்படியே இருக்கான். ஆகவே இல்லை. தெரியுதுங்களா யாரோட லவ் பெஸ்ட்டுக்கா? பசங்க. ஒத்துக்கிறீங்களா? நீ எங்க இருக்க, இந்த என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, லொகேஷன் அனுப்புறது, பசங்க வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், நான் அங்க கூட்டு போனோம் இங்க கூட்டு போனோம், அந்த மாதிரி எல்லாம் நான் நிறைய பொண்ணுங்க பாத்திருக்கேன். எனக்கு பர்த்டேனா அவன் இவ்வளவு செலவு பண்ணணும் அவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா எல்லாம் 1000 ரூபாவே எண்ணி தான் கொடுப்பாரு. அதை வச்சு நம்ம செலவு பாக்குறதே கரெக்டா இருக்கும். அவளை கொண்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டா நம்ம கணக்கு வந்து முடிஞ்சிடும் பர்த்டேவோட. ஆனா இப்போலாம் நிறைய பேர் பர்த்டேக்கே வந்து லக்ஸூரியஸா ஐபோன் வாங்கி தரணும் அப்பெல்லாம் ஆசைப்படுறாங்க பொண்ணுங்க. அது வந்து கொஞ்சம் ஃபேண்டசி லவ் மாதிரி ஃபீல் ஆகும். மெச்சூர் லவ். உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்கேன்னு தெரிஞ்சாலே போதும். இப்ப வந்து நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தா நமக்கானது நம்மள தேடி வரும். அப்படிதான் வெயிட் பண்றேன், வந்தா பாக்கலாம். இல்லன்னா அம்மா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணி நீங்க ஏன் ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் தம்பி, சரியா? நீங்க அந்த மாதிரி ஆளா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த மாதிரி ரோட்ல இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க வேற எந்த பொண்ணு கூட இல்ல அப்படின்னு நான் ட்ரஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட். பசங்களும் அதே மாதிரி நம்பணும். அவன் வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது. நீங்க வந்து இப்போ ஷூட்டுக்கு நடுவில் போன் எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிலாம் வந்து இது பண்ணக்கூடாது. புரியுதா? அதுதான் மெச்சூர்ல. நான் வேலைக்கு போயிட்டு ஒரு வேலை ஆள் இருக்குன்னா பிளாக் லிஸ்ட் பண்றேன் யாரோ நம்புறேன். ஏன்னா என் வேலையை அவங்க டிஸ்டர்ப் பண்றக்கூடாது. அதுல ஏன்னா கூட அவங்க எப்படிலாம் இருப்பாங்கலாம் தெரியாது. லவ் பண்ணுவாங்க, அப்புறம் மேரேஜ் வேற யாரும் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நான் அவங்களை நம்பி என் வேலையை விட்டு அப்ப ஃபீல் பண்ணிடக்கூடாது. சில பசங்களாம் அப்படியே தாங்குன்னு தாங்குவாங்க. அந்த மாதிரிப்பட்ட பசங்களே வந்து ஒரு மாதிரி காலில் போட்டு செருப்புற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு விட்டுலாம் போறாங்க. ஸ்டார்டிங்லாம் தாங்குவோம், அதுக்கப்புறம் தான் வெயிட் தாங்காம கீழே போட்டு